கரூர் அருகே கோயில் நிலத்தில் உள்ள வீடுகளை அகற்ற எதிர்ப்பு தெரிவித்து நடைபெற்று வரும் போராட்டத்தில் கரூர் காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி, அதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் கார்த்திகேயன் வழங்க கேட்கலாம். கார்த்திகேயன், விவரங்கள். கரூர் அருகே வெண்ணமலை முருகன் கோவிலுக்கு சொந்தமான இடங்கள் பல்வேறு ஏக்கர் அங்கு உள்ளது. இந்நிலையில் அந்த இடத்தில் இனாம் நிலமாக குடியிருந்தவர்கள் மற்றும் அந்த இடத்தில் பிளாட் போட்டு விற்பனை நிலையில் அந்த இடத்தை வாங்கியவர்கள் பல ஆண்டுகளாக, பல தலைமுறைகளாக வீடு கட்டி மற்றும் வணிக நிறுவனங்கள் உள்ளிட்ட கடைகள் அங்கு இருந்த நிலையில் அந்த கோவிலுக்கு சொந்தமான இடங்களை ஆக்கிரமிப்பை அகற்ற கோரி சேலத்தைச் சேர்ந்த திருத்தொண்டர் சபை நிறுவனர் ராதாகிருஷ்ணன் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து நீதிமன்ற உத்தரவுப்படி அந்த பகுதியில் உள்ள கோவிலுக்கு சொந்தமான அனைத்து இடங்களையும் அகற்ற கோரி உத்தரவின் பேரில் அறநிலைத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அந்த பகுதியில் ஒவ்வொரு இடங்களில் ஒவ்வொரு கடை வீடுகளை சீல் வைத்து ஆக்கிரமித்து அகற்றி எடுத்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் கணினி நிறுவனங்கள் நாங்கள் ஆக்கிரமிப்பு செய்யவில்லை, இனாம் நிலத்திலிருந்து நாங்கள் இந்த இடத்தை வாங்கி குடியிருந்து வருகிறோம் பல தலைமுறையாக, ஆகையால் எங்களை வெளியேற்றக்கூடாது என தொடர்ந்து போராட்டி வரும் நிலையில் இந்த கடந்த 3 நாட்களாக அந்த ஒரு வீட்டில் சீல் வைக்கும் போது அங்கு போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வந்தது. இந்நிலையில் மீண்டும் இன்று அந்த 4 கடைகள், வீடுகள் உள்ளிட்ட இடங்களில் அறநிலைத்துறை சீல் வைக்க சென்ற போது அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்ததில் கோவில் முன்பாக அதிக அளவில் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். அவர்களுக்கு ஆதரவாக அனைத்து கட்சி சார்பாக ஒவ்வொருவராக மாறி அந்த ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் முன்னாள் அமைச்சர் அதிமுக MR விஜயபாஸ்கர் மற்றும் தற்போது காங்கிரஸ் கரூர் MP ஜோதிமணி மற்றும் அனைத்து கட்சி சார்பாகவும் திமுக சார்பில் ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட நிர்வாகிகள் என்ற நாம் தமிழர் கட்சி சார்பாக மாவட்ட நிர்வாகி என பல்வேறு தரப்பினர் ஆதரவு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்நிலையில் ஏற்கனவே அதிமுக சார்பில் திமுக தான் இதற்கு ஆக்கிரமிப்பு அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கிறார்கள், திமுக சார்பில் அதிமுக இந்த வழக்கை சரியாக நடவடிக்கை எடுக்கவில்லை என மாறி மாறி குற்றம் சாட்டிய நிலையில் இன்று அனைத்து கட்சியிலும் ஆதரவு தெரிவித்த நிலையில் சிறிது நேரம் அதிமுக சேர்ந்த முன்னாள் அமைச்சர் அந்த வந்த நிலையில் திமுக சேர்ந்த நிர்வாகிகள் சிறிது நேரம் அங்கு வாக்குவாதம் ஏற்பட்டு சலசலப்பு ஏற்பட்டது. தற்போது ADSP பிரேம்குமார் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் அந்த இடத்தில் தற்போது பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர். இருந்தாலும் அந்த பகுதியில் இனாம் நிலத்தில் நாங்கள் குடியிருந்து வருவதை எங்களை வெளியேற்றக்கூடாது என்று அந்த பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். ஆனால் நீதிமன்ற உத்தரவுப்படி நாங்கள் ஆக்கிரமிப்பை அகற்றி வருகிறோம் என்று அறநிலையத்துறை தொடர்ந்து நடவடிக்கையை மேற்கொண்டு வருகின்றனர். விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி கார்த்திகேயன்.